அன்பான நேயர்களே, காலை வணக்கம். கல்ல மனத்து கடைப்பட்ட நாயேனை வெள்ளாளன் தென்னன் பெருந்துறையான் கல்லை பிசைந்து கரியாக்கி வெள்ளத் தழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய். அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று ஆடி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, பிரதமை திதி 1:32 வரை, பின்னாடி துதியை திதி, அவிட்ட நட்சத்திரம் 3:52 வரை மாலை, பின்னாடி சதய நட்சத்திரம், அவிட்ட இருக்கிற வரை மரண யோகம், பின்னாடி சித்த யோகம். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் 12 முதல் 1:30 வரை, குளிகள் 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது? இன்று சூரியன் கடகத்தில், புதனும் கடகத்தில், கும்பத்தில் கேது இருக்காரு, சிம்மத்தில் கேது இருக்காரு, கண்ணியில் செவ்வாய் இருக்கார், கும்பத்தில் ராகு, சனி, சந்திரன். சந்திரன் கும்பத்துக்கு வந்துட்டார். இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க. இந்த ராகுவோட எந்த கிரகமும் சேரக்கூடாது. ராகு கேதுவோட எந்த கிரகம் சேர்ந்தாலும் டம்மி ஆக்கியிருப்பாரு. அதனால சந்திரனுக்கு பவர் இல்லை, அது தேய்பிரை சந்திரனாகவும் போயிட்டாரு. அடுத்து குரு சுக்கிரன் மிதுனத்தில் இருக்காங்க, அது ஒரு நல்ல இணைவு தான். அன்பான மேஷ ராசி என்பவர்களே, உங்களுக்கு நேரம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி, ராகு, சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்காங்க. 3ல் குரு சுக்கிரன் இருக்காங்க. பலம் இல்லை, குரு பலம் இல்லை, சுக்கிரனுடைய பலமும் இல்லை. அதனால் இந்த சனி, ராகு மட்டும்தான் நல்ல பலமாக இருக்காங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சரியா இல்லை. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு அருமையான நாள். உங்கள் ராசிநாதன் 2ல், குரு 2ல், அது ஒரு அமைப்பு. சந்திரன், சனி, ராகு 10ஆம் இடத்துல இருப்பது சிறந்த அமைப்பு. 10ஆம் இடத்துல 2 பாவி இருக்காங்க, அவங்களோட சந்திரன் சேர்ந்துப்பா. தேய்பிரை சந்திரனால அவரும் பாவி ஆகிட்டார். அதனால் 3 பாவி இருக்கிறதுனால தொழிற்சான நன்றாக இருக்கும் ரிஷபராசிக்கு. அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்காரு. உங்களுக்கு 5 கூடையவன் உங்களோட சேர்ந்துருக்காரு. உங்களுக்கு இடம் மாற்றங்கள்லாம் கிடைக்கும். பிரச்சனைகள் ஏற்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாயிடாதீங்க. இடம் மாற்றம் கொடுக்கும். இடம் மாற்றம்னா வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போகலாம், வீடு மாறலாம், பதவி மாறலாம், இப்படியெல்லாம் எத்தனையோ மாற்றங்கள் இருக்குது. அதெல்லாம் நடக்கும். கவனமாக பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாமல் நடந்து கொள்ளுங்கள். அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். தேவையில்லாத விரயத்தை உண்டு பண்ணுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த கிரகமும் சிறப்பாக இல்லை. உங்களுக்கு எப்படின்னா 4ஆம் அதிபதி 12ல் இருக்கார். அதனால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு எந்த கிரகமும் சரியில்லை. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குருவான் 11ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் அதிபதி 11ல் இருக்கார். தொழிற்சான நன்றாக இருக்கும். இருந்தாலும் ராகு சனி 7ல் இருக்கிறது. மனைவி கணவனுடைய உடல்நிலை கவனம் தேவை. அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ல் லாபஸ்தானத்தில் இருக்காரு. 10ல் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல், குரு 10ல். தொழிற்சான நன்றாக இருக்கும், ஆனால் கெட்ட பேர் ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகம் குரு. அதனால் அவர் 10ல் இருந்தார்னா ஏதாவது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணிடுவார். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். சுக்கிரன் 9ல், குரு 9ல், இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. அது அதனால் துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம்லாம் நடக்கும். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு 7ஆம் அதிபதி 8ல், குரு 8ல். அதனால் உங்களுக்கு 5ஆம் அதிபதி 8ல். அதனால் 8ஆம் இடத்துல ஒரு 2 பேர் இருக்கிறனால புதுசாக எதுவும் செய்யாதீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த குரு பயிற்சி வரையும் அந்த மாதிரி பார்த்துங்க. முதலீடு செய்யாதீங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணுங்க. வேறு எதுவும் புதுசாக முதலீடு பண்ணி தொழில் பண்ணாதீங்க. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டாதீங்க. அதெல்லாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. அன்பான தனுசு ராசி என்பது உங்களுக்கு அமோகமான நாள். உங்களுக்கு நல்ல நாள், நல்லதே நடக்கக்கூடிய நாள், நல்ல காரியம்லாம் நடக்கும்.
அதனால் அவங்களுக்கு வந்து நல்லதெல்லாம் நடக்கும். தனுசு ராசிக்கு ஏன்னா சனி ராகு 3ல் இருக்காங்க, அதுவும் நல்லது. அதனால் குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்காங்க, அதுவும் நல்லது. அன்பான மகர ராசி என்பவர்கள உங்களுக்கு வந்து 7.5 சனி முடிய போகிற நேரம், கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு வந்து 6ல் இருக்கார், அதுவும் சரியில்லை. சுக்கிரனும் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதுவுமே நல்லா இல்லை. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்கள். அன்பான கும்பராசி என்பவர்கள் உங்களுக்கு 7 நடக்குது. இருந்தாலும் குரு சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருப்பது பெரிய இணைவு. அதனால் அவங்க 2 பேரும் நல்ல இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு நன்மையை செய்வாங்க. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான நல்ல காரியம் பூரா நடக்கும். அதுக்குடைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கும் நேரம் சரியில்லை, 7னுடைய தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குருவுடைய பார்வை பரவாயில்ல, 10ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சிரமப்பட்டு தான் வண்டி ஓடும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். அன்பான மீனராசி, மகர ராசி, கும்பராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7.5 சனி நடக்குது. ஏன்னா இந்த ராசியில் எல்லாத்துக்குமே இப்போ இந்த 3 ராசி என்பவர்கள் தான் ரொம்ப கவனமாக ஜாகிரதை நடந்து கொள்ளணும். அதனால் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் சொல்லுவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமதோடு விரதம் பாருங்கள். சனிக்கிழமதோடு விரதம் பார்த்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்காய்க்கு எள்ளு சாதம் வைத்து சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுவேன். இது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அன்பான நேயர்களை நம்ம வந்து ஒரு காரியங்கள் செய்வதற்கு முன்னோர்கள் நமக்கு சில வழிமுறைகளெல்லாம் தந்து கொடுத்துருக்காங்க. அதில் இந்த வீடு கட்டுவதற்குன்னு ஒரு வழிமுறையை நமக்கு பெரியவங்க தந்துருக்காங்க. வாஸ்துன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அந்த வாஸ்து என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லி அந்த வாஸ்து அன்னைக்கு தான் நம்ம பூமி பூஜை போடணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வாஸ்து அன்னைக்கு இந்த பூமி பூஜையை தவிர மற்ற காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. வாஸ்து அன்னைக்கு நில வைக்க வாங்குறாங்க, அவங்க வந்து நில வைக்கிறாங்க. இந்த கட்டடம் கட்டுறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு இந்த சாஸ்திரம்லாம் தெரியாது. வாஸ்து அன்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு நில வைக்கலாம் அப்படின்னா, வாஸ்து அன்னைக்கு அஷ்டமியாக இருந்தால் டச்சு பண்ணலாமே தவிர மற்ற காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. வாஸ்து அன்னைக்கு வேற எந்த காரியமும் செய்யக்கூடாது. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஆடி பெருக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஆடி பெருக்கில் திருமங்கல்யம் ஒன்று தான் பெருக்கி போடலாம். மற்ற காரியங்கள்லாம் இது ஆடி பெருக்கில் அன்னைக்கு வந்து நம்ம தொழில் துவங்குவோமே, நில வைப்போமே அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒரு காரியத்தை பண்ணுவோமே, ஆடி பெருக்கில் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த அறகுறையாக உள்ளவங்க அதை சொல்லி செய்கிறாங்க. செஞ்சுட்டு தடுமாறுறாங்க. ஆடிப்பெருக்கில் திருமங்கல்யம் கல்யாணமான பெண்களுக்கு திருமங்கல்யம் பெருக்குவாங்க, தாலி பெருக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மட்டும்தான் செய்யலாம், வேற எந்த காரியமும் ஆடிப்பெருக்கில் செய்யக்கூடாது. இது மாதிரிலாம் சில கருத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த நிலை வைப்பதெல்லாம் வளர்பிறையில் தான் வைக்கணும், மூர்த்த நாளில் தான் வைக்கணும். தேய்பிறையெல்லாம் நிலை வைக்கக்கூடாது. அவசரத்துக்காக நம்ம இதையும் செய்யக்கூடாது. வெளிநாட்டுக்கு போகணும், அதனால் இப்போ வச்சுட்டு போயிட்டா தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்னொன்று சொல்கிறேன், வருஷ கடைசி மாத கடைசியிலே எந்த காரியம் பண்ணக்கூடாது. சித்திரை வருஷ புறப்பண்ணி தொழில் துவங்குறாங்க. அன்னைக்கு சித்திரை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம், பெரியவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடிய நாள். அன்று எந்த காரியமும் செய்யப்படும். நிறைய தொழிலெலாம் தொடங்குறாங்க. அப்படி தொழில் தொடங்கினா சித்திரை வாரம் 1ஆம் தேதி தொடங்கினா கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி வரும். நிச்சயமாக வரும், மாற்றம் இல்லை. இதெல்லாம் பெரியவங்க எழுதியிருக்காங்க. இப்படியெல்லாம் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இதை அவங்களுக்கு யாருமே சொல்கிறதும் இல்லை, தெரிஞ்சவங்க இதை விளக்குறது இல்லை. சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து உதயமாயிருக்காங்க, நிறைய உதயமாகி நிறைய விளக்கங்கள்லாம் சொல்கிறாங்க, என்னென்னலாம் சொல்கிறாங்க. அதனால் வந்து ராசிக்கு மட்டும் பிரமாதமாக பலன் சொல்கிறாங்க, ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ராசி மட்டும் வச்சு பலன் சொன்னால் நடக்குமா அப்படின்னா நிச்சயமாக நடக்காது. ராசி என்பது உடல், உயிர் லக்கணம் என்பது உயிர். உயிர் தான் முக்கியம். உயிர் போச்சுன்னா அந்த உடல் நாரி போயிடும். அதனால் உடலுக்கு 10% தான் மதிப்பெண் கொடுக்கலாம். வந்து இந்த உடல் இல்லைன்னா அந்த உயிர் தங்குவதற்கு இடம் இல்லை. ஆனால் அந்த உடம்புக்கு இந்த உயிர் இல்லை என்றால் அந்த உடம்புக்கு மதிப்பு இல்லை. அந்த மூச்சு இருக்கின்றவரையும் தான் ஐயாங்கிறாங்க, பெரிய மனுஷனை சொல்கிறாங்க. அந்த மூச்சு போனதுக்கப்புறம் பாடின்னு தான் சொல்கிறாங்க. பாடி எப்போ வருதுன்னு தான் கேட்குறாங்க. அதனால் உயிருக்கு தான் ரொம்ப முக்கியம்.
அதனால் ஜாதகத்தில் லக்கணம் தான் பேசிக்கு. லக்கணத்தை வச்சு தான் என்ன பண்ணணும், தசாபுத்தியை வச்சு தான் என்ன பண்ணணும், இப்படிலாம் நமக்கு நிறைய பலன்கள்லாம் பெரியவங்க நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அந்த வழியைத்தான் நம்ம பயன்படுத்தணுமே தவிர தெரியாத ஒன்று செஞ்சுட்டு செய்யக்கூடாததை ஒன்று செஞ்சுட்டு நம்ம தடுமாறக்கூடாது. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. ஒரு சிலர் தெரிஞ்சிருப்பாங்க, தெரியாது இருக்காது. எந்த மனிதருக்கும் எதுவும் தெரியாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒருத்தர் எழுதியிருக்கார். ஒருத்தர் அதாவது என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, மடல் பெரிது தாழை, மது சிறிது கந்தம், கடல் பெரிது அதன் அருகே இருக்கும் சிற்றூரும் உண்ணீராகிவிடும், மனிதர் சிறுவர் என்று எண்ண வேண்டாம். மடல் பெரிது தாழம்பூ, அந்த பூ எந்த இதுக்கும் பயன்படலை, சுவாமிக்கும் பயன்படாது, தலையில் வச்சுக்கிறதுக்கும் பயன்படும். தாழம்பூ தலையில் வச்சுன்னா பேன் உண்டு நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கடல் பெரிது. மல்லிகைப்பூருக்கு பார்த்தீங்களா, அது எவ்வளோ வாசனை அடிக்கு, சின்ன பூ தான், அது நிறைய தலை நிறைய வச்சுக்கலாம். தலை நிறைய வச்சுட்டு அப்படி போனான்னா வாசனை அப்படியே நம்மளே இழுக்கும். அந்த மாதிரி ஒரு மல்லிகைப்பூ தான் மகிழ்ச்சிருது கந்தம். கடல் பெரிது அதன் அருகே இருக்கும் சிற்றூரும் உண்ணீராகிவிடும். கடல் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது வாயில் வைக்க முடியும், ஒரே உப்பு கசமாக இருக்கும். ஆனால் ஒரு 10 அடியில் ஆப்ப ஊற்று வரும், சலசலசன என்று அந்த ஊற்று தண்ணி வரும், கல்கண்டு மாதிரி இருக்கும். அதே போன்று மனிதரை சிறுவர் என்று எண்ணாதே, எந்த மனிதரையும் சிறுவர் என்று எண்ணாதே. நமக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு எண்ணாதே. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுகிறேன், தெரியாது எத்தனையோ இருக்கு, தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல கற்றவரிடம் சென்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்வது தான் இயல்பு. அதே மாதிரி நான் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன், நன்றாக சொல்லுங்கள் என்று சொல்லுவார்கள். ஐயா எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன், அதற்கு மேல் இறைவன் செயல் என்று நான் இறைவனைத்தான் சொல்லுவேன் தவிர எனக்கு நான் சொல்லுவது தான் உறுதி என்று சொல்லுவது நான் என்றைக்குமே நான் சொன்னதில்லை. என்னுடைய வயது அனுபவத்தில் நான் சொல்கிறது தான் சரி என்று நான் சொல்லுவேன். அது மாதிரி நாம் சில பேர் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம்னா, செய்யக்கூடாததை செய்துவிட்டு தடுமாறி கொண்டு இருக்கிறோம். அதனால் நம்ம எல்லோரும் ஒரு நல்லவர்களை அணுகி, நல்ல படித்தவர்களை அணுகி, எது எப்போ செய்யலாம் என்று நன்கு கேட்டுக்கொண்டு செய்து பலனடைய வேண்டும். அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள்லாம் நன்றாக இருக்கணும், நிறைந்த ஆயுளோடு இருக்கணும், நன்றாக படிக்கணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவங்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும், வள்ளல் பெருமான் முருகப்பெருமானையும், எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி மகாமாரி முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.